வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு இடம் வந்திருக்கிறோம்ப்பா. காட்டுறேன் உங்களுக்கு. அட்ரஸும் போட்டு விட்றேன். ரூத்து மாதா கிட்ட தான். அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். சில பேர் போயிருப்பீங்க போகாதாக்களுக்கு. அதில் வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே அந்த மலைக்கு போகிறோம். இங்கே காணையில் அந்த மலைக்கு போகிறோம். வாங்க பார்ப்போம் என்னென்ன மாதிரி போகணும்டா. இருந்து நான் என்னென்னு போகிறேன்னு காட்டுறேன். டிக்கெட் எவ்வளோன்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் போகிறோம். இந்த இடத்துக்கு தான் போகும். உங்களை வழியாக காட்டுறேன். இதில் அப்படியே போகிறது மேலே உயரம். இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும். இதில் வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும். அப்புறம் இந்த லைனில் நின்று தான் போகணும். இந்த பாருங்க, இதுதான் டிக்கெட். ஒரு ஆளுக்கு 11 ரூபா விழுகுது. நாங்கள் 16 பேருக்கு 164 ரூபா. ஓகே, உங்களுக்கு போக அந்த இடத்த காட்டுறேன் பாருங்க. ஓகே, வலிக்கிட்டாச்சு. இந்த பாருங்க. ஓகே பாருங்க, இப்படி மேலே போகிறோமா, மேல் மலைக்கு போகிறோம் பாருங்க. ரெயின் போனமே போகுது, ஆனால் நல்லா மேலே போய்கொண்டு எத்தனை உயரத்தில் போய்கொண்டிருக்கு. இந்த பாருங்க, கோய்க்கா போக போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, மேலே முடிஞ்சுது. திருப்பி அடுத்த பார்ப்போம் எப்படி போகுதுண்டு. ஓகே, இங்கே பாருங்க எப்படி இருக்கு. ஒப்புல உயரம் வந்துட்டோம்டா. பாருங்க பாதையெல்லாம் அப்படி இருக்குண்டு. இந்த பாருங்க, இன்னொன்று இறங்குது பாருங்க. அப்படியாண்டு பாருங்க, அப்படி இறங்குது. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கா. இந்த பாருங்க அப்படி ரோட்டெல்லாம். இங்கே நிற்கிறோம், மேலே நாங்கள் நிற்கிறோம். இங்கே கட்டிடங்களை பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு. வந்து இறங்கியாச்சு. இந்த பாருங்க, இந்த கம்பி தான் இதை இழுத்து கொண்டு வருது. இதில் டென்ட் இருக்குது, போகிறதும் பாடுறதும் பாருங்க. இந்த பாருங்க, மேலே கடையெல்லாம் இருக்குது பாருங்க. இதுதான் இந்த மேப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, இதுக்காலே இன்னொரு மேலே கொஞ்சம் இருக்கு, மேலே ஏறலாம். இந்த இதுக்கே போகலாம். இந்த இதுக்கு காசு போடணும். இந்த பாருங்க, இதுதான் இடம். ஓகே, ஃபேமிலியாக வரலாம். சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. ஒரு பக்கம் கொண்டாடுங்க. யாரும் தப்புலாம் நிற்கிறேன் இருந்தால் அப்படியே விட வேண்டியான். எல்லாம் கவனம். வாழ்க்கை கொஞ்சம் தான் படி அனுபவிக்கணும். கிளக்குறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம். அதுக்கு மட்டும் வாழ்கிறோம். குடும்பத்தை அப்படியாக பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், நல்ல டூரை கொண்டாடுறோம்.